ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆம்பா ஸ்கை வாக் தான் வந்திருக்கிறோம். இந்த ஆம்பா ஸ்கை வாக்கை இப்போ ரெனோவேட் பண்ணி ஆம்பா ஸ்கை 1 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆம்பா ஸ்கை வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்கை 1 மாறினதுக்கப்புறம் இதோட எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இங்கே இருக்கிற பிவிஆர் சினிமாஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ணி வந்திருக்கிறோம். இந்த பிவிஆர் சினிமாஸ் தான் சென்னையில் பிவிஆர் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சினிமா வந்து பிவிஆர் ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணது. அதுக்கப்புறம் தான் அவங்க சத்யம் தேட்டர்லேருந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தேட்டர் மட்டும் இல்லாமல் பெஸ்ட் தேட்டர் பிவிஆர் டிசைன் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிவிஆர் சினிமாஸில், இந்த ஸ்கை வாக்கில் இருக்கிற பிவிஆர் சினிமாஸில் நிறைய பஞ்சாயத்து வந்திருக்கு. ஐ மீன் எல்லா ஷார்ட்ஸ்லயும் வீடியோஸ்லயும் பார்த்தா இதை பத்தி தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க. கியூஆர் கோட் ஒர்க் ஆகல, பேடிஎம் ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா இடத்துலயுமே இருக்குதான். அதை வந்து நம்ம கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த தேட்டர் வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிக்கெட் கேட்பாங்க. டிக்கெட் ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. அண்ட் உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா மேல வந்து நம்மளோட ஆக்டர்ஸோட இதெல்லாம் வந்து காஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஐ மீன் அப்போ இருக்கிறப்போ அதை திரும்ப மாடிஃபை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அப்போ இருக்கிறப்போ நல்லா சூப்பராகவே இருக்கும். எல்லா ஹீரோஸும் போட்டு வச்சிருப்பாங்க. ரிப்பீட்டட் ஹீரோஸ் தான், பட் மேலே சூப்பராக இருக்கும். அண்ட் உள்ள இருக்கிற ஸ்கிரீன்ஸ் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கிரீன். இதுல வந்து நான் பார்த்த படம் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்கிரீன் இருந்தது. அந்த 3வது ஸ்கிரீனும் பெரிய ஸ்கிரீன். அந்த பெரிய ஸ்கிரீன் வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த பிவிஆர்ல பிடிக்காத விஷயமே இது ஒண்ணுதான். இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ன்றதுனால நான் பாக்குறேன். அந்த சத்யம் மற்ற எல்லா பிவிஆர் ஸ்கிரீன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது லைட் இருக்கும். பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டே இல்லை, ரொம்ப டார்க்கா இருந்தது. எனக்கு இந்த டார்க்கா இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல போறப்ப டார்க்கா இருந்ததுன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இருட்டானதுக்கு அப்புறம் நல்லா டார்க் ஆகணும். ஐ மீன் படம் போடுறப்ப டார்க் ஆகணும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு சைஸ் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் அளவுக்கு தெரியாது. பட் ஆனா சாந்தம் ஸ்கிரீன், சத்யம் தேட்டர்ல இருக்கிற சாந்தம் ஸ்கிரீன் அளவுக்கு இங்க இருந்தது ஸ்கிரீன். அண்ட் இங்க இருக்கிற ஆக்குபென்சி வந்து ரொம்ப நிறைய பேர் ஆக்குபை பண்ற மாதிரி தான் நான் பார்த்த ஸ்கிரீன் 3ல இருந்தது. இங்க அந்த தியேட்டர் ஸ்மெல்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த தியேட்டர் ஸ்மெல் தான் கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஐ மீன் மற்ற தியேட்டர்ஸோட கம்பேர் பண்றப்போ இங்க சீட்டிங் ஸ்மெல் தான் நல்லா இல்லை. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நைட்டு பார்த்துற ஷோக்கு அப்புறம் மார்னிங் நம்ம பாக்குறோம்ல ஷோ. ஸோ அந்த மார்னிங் பாக்குறதுனால மேபி அவங்க வந்து அதை ப்ராப்பரா கிளீன் பண்ணிருக்கு இல்லையா, இல்ல நிறைய பேர் படமே பார்க்காததால அவங்க வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாம விட்டுட்டாங்களா அப்படின்றது தெரியல. பட் இங்க வந்து அது ஒரு சின்ன விஷயம். வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லா தியேட்டர்ஸ்லயுமே வந்து இந்த பிரச்சனை இல்லை. அண்ட் இங்க வந்து இந்த பிரச்சனை இருந்தது. பிளஸ் நாங்க உட்கார்ந்த சீட்ஸ் கூட வந்து சரியா இல்லை. அந்த குஷன்ஸ் வந்து சரியா இல்லை, ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணாத மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. பிளஸ் வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ன்றதுனால அந்த டால்பி அட்மாஸ் ட்ரைலர் போடுறப்பவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து கடைசியில நாங்க உட்காந்து பாக்குறோம் அப்படின்றதுனால அது நல்லாவே கிளியரா கேட்டிருந்தது. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நாய்ஸ் இறைச்சல் கண்டிப்பா வராது. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ரொம்ப கிளீனாவே வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து பிவிஆர் சத்யம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ பிவிஆர் சத்யம் மாறினதுனால சொல்றேன், இங்கேயும் வந்து எந்த தேட்டரா இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க போய் ஒரு நல்ல தேட்டர் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. எந்த தேட்டரா இருந்தாலும் ரெஸ்ட் ரூம்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணி எந்த கெட்ட வாடகையும் வராம இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த தேட்டர் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் தேட்டர் ஐ கேன் ரெக்கமெண்ட். நான் ரெக்கமெண்ட் பண்ற தேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த தேட்டர்ஸ் வந்து நம்ம ஹைஜீனிக்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அந்த தேட்டர்ஸ் தான் பெஸ்ட் தேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல பிவிஆர் எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிவிஆர் பாப்கார்ன்ஸ் இதுல இந்த பெவரேஜஸ் எல்லாமே ஹையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும், ஆனா இந்த ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பிளஸ் நீங்க இருக்கிற எங்க ஸ்டாஃப் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி. அவங்க கிட்ட முடிகிற ஹெல்ப் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க செய்யறாங்க. அவங்க வந்து அதை நேவிகேட் பண்றாங்க. அதுவே வந்து நம்ம சண்டை போடுற மாதிரி கேட்டா யாரா இருந்தாலுமே சரி, ஒரு கஸ்டமர் வந்து சண்டை போடுற மாதிரி கேட்கக்கூடாது. ஒரு கேஷுவலா கேளுங்க. அப்படி கேஷுவலா நடக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம், மெயில் போட்டுருங்க. feedback@pvr.com இதான் மெயில் அட்ரஸ். ஸோ அந்த மெயிலுக்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க திரும்ப ஈஸியா ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு எவிடன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நானே வந்து எனக்கு இந்த மெயில் தெரியாம வந்தது. ஆனா என்னோட ட்விட்டர்ல வந்து ஒரு இஷ்யூக்காக நான் போட்டிருந்தேன். ஸோ அப்பதான் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு சப்ஸ்கிரைபர். உங்களுக்கு பிவிஆர் பாஸ்போர்ட் பத்தி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நான் ஆக்சுவலி வந்து இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிரியேட் பண்றேன். பட் என்னவோ ஏதோ தெரியல, ஆஃப்டர் ஒரு கேப்க்கு அப்புறம் நான் போடுற எந்த வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா 100 வியூஸ் கூட போல. இத்தனைக்கும் வந்து எல்லாமே சூப்பர் தேட்டர் வீடியோஸ். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் பாருங்க.
பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எக்ஸ் தளத்தம் அதாவது ட்விட்டர்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நான் அப்கமிங் வீடியோஸ் போடுறதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி தியேட்டர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த தியேட்டர் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கிவ் அவே வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. கிவ் அவே கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போதைக்கு மானிட்டரி வைஸ் நான் கொஞ்சம் லோவில் இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியலாக நான் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் போடுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா அப்போ எப்படி பிவிஆருக்கு போய் படம் பார்க்குறேன்னு. பிவிஆர் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கிஃப்டாக வந்தது. அதை பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே படம் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற இந்த இது எல்லாமே படம் பார்த்தது. உங்களுக்கு பிவிஆர் பாஸ்போர்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் பிவிஆர் பாஸ்போர்ட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் தேட்டர் ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் நான் சொன்ன அந்த ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். அந்த தேட்டரோட சீட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து நான் மெஜாரிட்டி நான் யாரை சொல்லணும்னா அங்கே போகிற அந்த கஸ்டமர்ஸ் தான் சொல்லுவேன். அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. என்னதான் நம்ம ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணாலும் அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். சீட் மேலே காலை போடுறது, சீட்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பர்சனலாக நம்மளோட பர்சனல் ஹைஜீன் ஒன்று முக்கியம், பர்சனல் டிசிப்ளின் ஒன்று முக்கியம். அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பண்ணால் கூட நீங்கள் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சப்போஸ் அவங்ககிட்ட கேட்டால் திட்டுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மெயிலே அனுப்பலாம். அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்காக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த தேட்டர்ஸ் வேறு என்னென்ன தேட்டர்ஸ் ரிவ்யூ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you.